Taste the Daily. அதிமுக பொதுச் செயலாளருக்கு மத்திய மாநில அரசுகள் உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் வலியுறுத்தியுள்ளார். திருமங்கலம் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் கோடை காலத்தில் குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதால் குடிநீர் பற்றாக்குறையை சமாளிக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கிராமப்புறங்களில் சேதமடைந்த சாலைகளை சீரமைக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் திருமங்கலம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் மனு அளித்தார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார், ஸ்டாலின் தனது மகன் உதயநிதி ஸ்டாலினை காப்பாற்ற டெல்லிக்கு சமாதான கொடியேந்தி சென்றுள்ளார் என பொதுமக்கள் பேசுவதாகவும் 3 வருடங்களாக நிதி ஆயோக் கூட்டத்தில் ஸ்டாலின் கலந்து கொள்ளாமல் தமிழக மக்களுக்கு துரோகம் செய்துள்ளார் எனவும் குற்றம் சாட்டினார். அப்போது கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். 3 வருஷமா அவர் டெல்லிக்கு போகல, நிதியும் கேட்கல, நீதியும் கேட்கல. இப்போ அவரு வெள்ளக்கொடியை தூக்கிட்டு போனாரா, காவி கொடியை தூக்கிட்டு போனாரான்றத மக்கள் விருப்பத்துக்கே நாங்க விட்டுறோம். ஆனா சமாதான கொடியை தூக்கிட்டு போனாரு அப்படின்னு மக்கள் பேசிக்கிறாங்க. எதுக்காக? உதயநிதி அண்ணாவை காப்பாத்துறதுக்காக என்று மக்கள் பேசிக்கிறாங்க. ஆகவே அவர் எந்த கொடியை தூக்குனாலும் சரி, சரணாகதி ஆயிட்டாரு. அதாவது அந்தர் பல்டி அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா ஆகாச பல்டி இப்ப அடிச்சிருக்காரு. நான் என்ன கேட்கிறேன், 3 வருஷமா நீங்க முறையா போய் அதுல கலந்துக்கிட்டு நிதியோ நீதியோ கேட்டிருந்தா கிடைச்சிருக்கோம்ல. அதை கேட்கணும்னு தானே மக்கள் உங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அவங்க கொடுக்கறது கொடுக்காது ரெண்டாவது. நான் கேட்கவே போக மாட்டேன், என் தன்மானம் இடைஞ்சலா இருக்குதுன்னா நீங்க முதலமைச்சரா இருக்கிறனால தான் உங்களை அழைக்கிறாங்க. நாளைக்கு நீங்க முதலமைச்சரா இல்லைன்னா உங்களை அழைக்க போறது இல்லை.